ஹாய், ஹலோ மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பைனான்ஸில் எப்படி நீங்கள் அக்கௌண்ட்டை சைன் அப் பண்ணிட்டு எப்படி கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணலான்றது தான். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பைனான்ஸ் ஆப்பில் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணால் அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எடுத்த உடனே இந்த மாதிரி தான் வரும். ஸோ இங்கே நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இல்லை புது யூஸர்னால் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துட்டு அந்த மாதிரி கொடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். அதனால் என்னோடய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக அப்புறம் நீங்கள் லாகின் பண்ண அப்புறம் வெரிஃபை வித் பாஸ்கின் கேட்டு உங்களோட பயோமெட்ரிக்ஸ் ஏதாச்சும் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஃபேஸ் அந்த மாதிரி அது நீங்கள் கொடுத்த அப்புறம் உங்கள் ஐடிக்குள்ளே அது லாகின் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பைனான்ஸோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். நீங்கள் இதில் உள்ளே வந்தோடனே கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணால் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ கேஒய்சி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த 3 டாட் மேலே இருக்குல்ல, இதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனுக்குள்ளே போகும். அங்கே போயிட்டு இங்கே மோர் சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, ஸோ பார்த்தா நம்ம ட்ரேட் பண்ணும் போதே அப்படியே வந்துடும். ஸோ அது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம போனோன்னா எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடாக ஸ்பாட் ட்ரேடான்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் தெரியாமல் உள்ளே ட்ரேட் பண்ணாதீங்க. நான் பேசிக்காக தான் சொல்கிறேன். வேணும்னா செப்பரேட்டாக அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் எப்படி பண்ணுறது, ஸ்பாட் ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அப்புறம் அமௌண்ட் எப்படி டெபாசிட் பண்ணுறதுனா, இந்த இடத்துல ஆட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்கணும். ஆட் ஃபண்ட்ஸ் அதை கொடுத்தப்புறம் பை வித் ஐஎன்ஆர் P2P ஆர் ஆன் செயின் டெபாசிட், இது 2 மெத்தட் இல்லாமல் 4 மெத்தட் இருக்குது மொத்தம். பைனான்ஸ் பை அப்பேன்றது இன்னொருத்தர் நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆல்ரெடி பைனான்ஸில் இருக்காங்கன்னா அவங்க டைரெக்டாக ஆப்பில் அனுப்பிச்சிக்கலாம். இதில் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோன்னா P2P. ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பைனான்ஸில் அதாவது இந்தியாவில் ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தர் இந்தியா தான், அவங்களுக்கு நம்ம யூபிஐயில் பே பண்ணோன்னா பைனான்ஸில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. இதில் நோ ஐ எம் நியூ டு P2P, எஸ் ஐ ஹேவ் P2P ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எஸ் கொடுத்துருங்க. நீங்கள் நோ கொடுக்க வேணாம், நான் சொல்கிறேன். இதில் ஐ ஹாவ் ரீடு அப்புறம் கன்ஃபார்மு. தென் அதில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். லைக் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 94.75 பர் USDT. ஒரு USDTக்கு அவ்வளோ ரேட். ஆக்சுவலாக இப்போ மார்க்கெட்டில் 88 தான் இருக்குது. ஆனால் இவங்க விற்கிறது அப்படி தான் விற்பானுங்க. அதுக்கு கீழே போக பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ தான் போயிட்டுருக்கும். 94, 94, 94, 94.9, 95 அப்படின்ட்டு. இதில் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபில்டரில் இங்கே லைட்னிங் UPI, கூகுள் பே அதை மட்டும் போட்டுக்கோங்க. வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம். ஓகேவா? அது கொடுத்துட்டிங்கன்னா இப்போ சப்போஸ் இங்கே 96.50 பர் USDT லிமிட் அதில் 8,000 தான் 8,000 to 10,000 INR. அதுக்கு கீழே உங்களால் டெபாசிட் பண்ண முடியாது. ஏன்னா அவன்ல வேறு எவனா வச்சுருப்பான். அதுவும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அமௌண்ட் இருக்கா எவ்வளோ, இப்போ 400 தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா 400 கொடுத்தேன்னா 400ல் 200 to 750, 97.73 இஸ் த மினிமம் ரேட் அப்படின்ட்டான். அது நம்ம பை கொடுத்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைட்னிங் UPI வில் ரிசீவ் 4.04 USDT. 400க்கு 4.04 USDT. பேமெண்ட் ரூல்ஸ் இதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து தான் நீங்கள் அனுப்பணும், மற்ற அக்கௌண்ட்லேருந்து அனுப்பக்கூடாது. தென் கரெக்டாக அந்த 8 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா உங்கள் ட்ரேடிங் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் பைனான்ஸில் டெபாசிட் பண்ணணும். இல்லை இது தேடுறது கஷ்டமாக இருக்குன்னா எக்ஸ்ப்ரெஸ் இந்த ஆப்ஷன் இருக்குது. இங்கே அமௌண்ட் மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். 1000 செலக்ட் பேமெண்ட் மெத்தட் கொடுத்துட்டு டைரெக்டாக லைட்னிங் UPI உங்களுக்கு எந்த ஆப் தேவையோ அதை போட்டுருங்க. 97 லைட்னிங் UPI தான் கம்மியாக இருக்குது, அதனால் 97. நீங்கள் இது பண்ணாமல் P2P பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்ட்டு. ஓகேவா?
தென் நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ண அப்புறம் அது வந்து இங்கே உங்களோட ஃபண்டிங்ஸில் வந்துருக்கும். ஓகே, தென் ஃபண்டிங்கில் வந்த அப்புறம் நீங்கள் முதல்ல வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸ்பாட்னா ஸ்பாட் வாலெட், இல்லையா ஃப்யூச்சர் வாலெட், இந்த மாதிரி நம்ம எதில் ட்ரேட் பண்ண போகிறோன்ட்டு இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இதுக்குள்ளேயே. அதில் மாற்றிட்டு தென் ஸோ இந்த இடத்துல இருக்குங்களா, இதுதான் ஸ்பாட் ரேட். இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, இதுதான் ஃப்யூச்சர்ஸ் ரேட். நம்ம வந்து இப்போ ஸ்பாட் தான் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மேலே கன்வெர்ட் இல்லை, ஸ்பாட் இருக்குது பாருங்கள், ஸ்பாட். இந்த இடத்துல வந்து பேர்ஸ் லைக் பிடிசி யூஎஸ்டிடி, எத்தீரியம் யூஎஸ்டிடி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ஸ் இருக்கும். அதில் எது வேணுமோ நம்ம வந்து அதை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லிங்க் கொடுக்குறேன். லிங்க் கொடுத்திங்கன்னா லிமிட் மார்க்கெட், இதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். இப்படி ஃபஸ்ட் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும். அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிவிட்டு இதில் பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 7 காயின்ஸு. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. நான் நெக்ஸ்ட் வீடியோ தனியாக போடுறேன் இதுக்காக. ஓகே, அண்டில் தென்.